நடந்து வரக்கூடிய இந்த விவாதத்திலே ஆரம்பம் முதல் எதிர்த்தரப்பு சகோதரர்கள் தலைப்புக்கு வெளியில போறீங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? ஒப்பந்தம் போட்டது ஒரு கூட்டம், இங்கே வந்திருப்பவர்கள் வேறொரு கூட்டம். அதனால என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆரம்பத்தில் சொன்னோம்ல, தலைக்கும் முட்டுக்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போடுறாங்க, அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒப்பந்தம் போட வரும்போதே ஒப்பந்தத்தில் வச்சு தெளிவாக ஒப்பந்தம் என்ன எழுதப்பட்டிருக்குது? தலைப்பு இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது கேள்விக்குறியோடு தான் தலைப்பு இருக்குது. நாம் இப்ப ஸ்கிரீன்ல போடுவோம். எதுன்றதை வச்சுக்கிட்டு அதை பேச முடியுமா? அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? நம்ம நிலைப்பாட்டுக்கு முன்னாடி இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கத்தின் நிலைப்பாடு, இஸ்லாமிய அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் இஜ்மாவும் கியாசுமாகும். உங்க நிலைப்பாடு இதுதானே. இப்ப எங்க நிலைப்பாடு என்ன? நாங்க நிலைப்பாட்டை போடுறோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் வஹியாகும். இவ்வகி அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழி மட்டுமே, இதை பின்பற்றுவது மட்டுமே நேர்வழி. இவை அல்லாத இஜ்மா கியாஸ் நபித்தோழர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை இஸ்லாத்தின் மூலாதாரம் என்று பின்பற்றுவது வழிகேடாகும். மேலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதுகபுகளிலும் தப்சீர்களிலும் சட்ட நூல்களிலும் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுகிறது என்பது எஸ்எல்டிஜே நிலைப்பாடு என்று சொல்லி எழுதும் போது தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்லிருக்கணும்? சட்டங்கள் எல்லாம் போடாதீங்க, சட்ட மதுகபு நூலை போடாதீங்க சொல்ல வேண்டியதானே. அப்ப குர்பானி கொடுக்க போற ஆடு தலையாட்டுற மாதிரி உட்கார்ந்து ஆட்டினீங்களா இல்லையா? அப்ப ஆட்டிவிட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு தலைப்புக்கு வெளியில் போகிறார்கள், நாங்கள் பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? சஹரானிக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியல. அதனால தலைப்புக்கு முதல்ல தலைப்பு அவரே சொல்றாரு. அவர்கள் தலைப்பு போடுறதுக்கு நாங்க என்ன செய்ய? சரிதான கேள்வி. தலைப்பு போட்டவர் பயான் பேசும்போது 18 கேள்விகள் கேட்போம், விவாதத்தில் தான் கேட்போம். கடைசியில் அவரே விவாதத்தில் இல்ல. ஒப்பந்தம் போட்ட ஒரு கூட்டம் சம்பந்தம் இல்லாம 10 பேர் வேற கொண்டு உட்கார வச்சு அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியுமா? ஒப்பந்தத்தை போட்டு மௌலவி குர்ஆன் இஜ்மா கியாஸ் தான் பேச போறோம், அப்படியா பேசிடுறேன் உட்கார்ந்ததுனால தான் அந்த விளைவு. என்ன செஞ்சிருக்கனே? ஒப்பந்த பேப்பரை தாங்க, அந்த வீடியோவை காட்டுங்க. 9 மணி நேரம் ஒப்பந்தம் போட்டோமா இல்லையா? 1 மணி நேரமா 2 மணி நேரமா? 9 மணி நேரம் கத்தி இருக்குது. 9 மணி நேரம் போட்ட ஒப்பந்த வீடியோவையாவது எடுத்து பாத்தீங்களா? அதையும் பார்க்கறது இல்ல, இதையும் பார்க்கறது இல்ல. முழுக்க அந்த குப்பையிலே உட்கார்ந்துகிட்டு இருந்ததுனால தான் இந்த கேள்வி வருது. அதனால தௌஹீத் ஜமாத் போட்ட ஒப்பந்த விதியை நீங்கள் ஒத்துக்கொண்டு இந்த அத்தனை பேரும் கையெழுத்திட்டு இருக்கிறீங்க. இது நீங்க உங்களுடைய இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கத்தினுடைய லெட்டர் பேட், எங்கிறது இல்ல. இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கத்தினுடைய லெட்டர் பேடை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுல அத்தனை பேரும் யார் யார் கையெழுத்து போட்டோம்ங்கிறது ஒரிஜினல் காப்பி அப்படியே இருக்கிறது. இப்படி கையெழுத்த போட்டுட்டு இங்க நாங்கள் தலைப்புக்குள் வர மாட்டோம், வந்தா மாட்டிக்கிறீங்கிறது தெரியும். அதனால இந்த பேச்சை விட்டுட்டு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் அல்லாமல் வேறு அடிப்படைகளுக்கு சென்றால் கண்டிப்பாக அது நம்மை வழிகேட்டுக்குத்தான் அழைத்து செல்லும் என்பதை நிரூபிக்கும் விதமாக மதுஹப் நூற்களிலிருந்து ஏராளமான அபத்தங்களை எடுத்து போட்டோம். குர்ஆன் ஹதீஸை தாண்டி இவர்கள் வேறு சில விஷயங்களை ஆதாரமாக எடுக்கிறார்கள். அதுவெல்லாம் எவ்வளவு அபத்தமானது என்பதை தெள்ளத் தெளிவாக நிரூபித்தோம். அதை உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சிறுமியுடைய உறுப்பு சிதையும் வகையில் சிறுமியுடன் உடலுறவு கொண்டால் அவனுக்கு தண்டனை இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இது என்ன குர்ஆன்ல இருந்து எடுத்தீங்க, என்ன ஹதீஸ்ல இருந்து எடுத்தீங்க, இது எப்படி சரியாகும் என்று கேட்டோம், பதில் இல்லை. நோன்பு வைத்திருக்கும் போது மிருகத்துடன் உறவு கொண்டால் நோன்பு முறியாது. எல்லாம் ஆய்வு பார்த்தீங்கன்னா பயங்கரமா தான். ஹராமிகளுக்கு ஒரு மூமினுக்கு இவங்க ஆய்வு சொல்ற மாதிரி இல்லை. எல்லாம் யாரு? மிருகத்தோட சேர்றவனுக்கு நோன்பு முறியுமா முறியாதா? நீ நாய் பண்ணியோட சேர்ந்தீங்கன்னா நோன்பு முறியுமா முறியாதா? ஹராமிகளுக்கு சட்டம். எல்லா சிந்தனை பூரா ஹராமான வகையிலே போய் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெண் காய்ந்த விரலை நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு பொம்பளை காஞ்ச விரலை அவளுடைய மர்ம உறுப்புக்குள் விட்டு கொண்டால் நோன்பு முறியாது, ஈரமான விரலை விட்டா நோன்பு முறிஞ்சிரும். அற்புதமான ஆய்வு. இதுக்கெல்லாம் பதில் கேட்டோம். தொலை வைத்த இமாமை குர்பானி கொடுக்கலாம். இந்த நாய்க்கும் பண்ணி நாயோட மனுஷன் சேர்ந்து பிறக்குது மனித குழந்தை, மிருகமும் சேர்ந்து மனுஷனா பிறக்குது. அந்த குழந்தை குர்ஆனை ஓதுனாலும்
அது இமாமா வேலை செஞ்சாலும் ஹத்தீபா இருந்தாலும் அதை பிடிச்சி குர்பானி அறுத்து தின்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னங்க அப்படின்னு கேட்டோம், பதிலே காணாம். அடுத்து பாருங்க, அடுத்தவன் பொண்டாட்டி விபச்சாரம் செய்யுது, விபச்சாரம் பண்றது அடுத்தவன் பொண்டாட்டியோட, அவன் வந்து அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா கூட அவனுக்கு தண்டனை இல்லை, அவன் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை என்று சொன்னார். இதுக்கு என்ன கேட்டோம், பதில காணாம். அடுத்து கஞ்சாவை பத்தி கேட்டோம், கஞ்சா குடிக்கலான்னு இருக்குதுங்க, பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது, சிறிதளவு சாப்பிடலான்னு இருக்குது. இதுக்கு பதில கேட்ட வாயை திறக்கிறது இல்லை. அடுத்து ஃபாரிசி, தொழுகையில வந்து ஃபாரிசி மொழியில குரானை ஓதலாம், தௌராத்தை ஓதலாம், பைபிளை ஓதலாம். பைபிள் தான் அவங்களுக்கு நெருக்கமா இருக்குது. இந்த மதுகபையே அவங்க ஆதரிக்கும் போது பைபிளை ஆதரிக்க மாட்டாங்களா என்ன? அந்த பைபிளை ஓதலாம் அப்படிலாம் சொன்னீங்க. இது எப்படிங்க, இது சரியான சட்டமா? இது என்ன இஜ்மா கியாஸ்னு கேட்டோம், பதிலுக்கான வாயவே திறக்கல. அடுத்து பாருங்க, ஹஜ்ஜில் ஒரு பொம்பளை ஹஜ்ஜுக்கு போனா வெட்டப்பட்ட உறுப்பை எடுத்து சொருகி கொண்டால் அல்லது ஒரு கழுதையுடைய உறுப்பை தன்னுடைய இதுக்குள் நுழைத்து கொண்டால் அவளுடைய ஹஜ்ஜு முறியுங்கிற டாபிக் இல்ல. அது காரணம் என்ன? அவளுக்கு முழுசா சுகம் கிடைச்சிருது, அதனால முறியும், அதான் காரணம். அதே நேரத்தில் ஒரு ஆம்பளை மாட்டோட போய் செய்யறான், மிருகத்தோட போய் செய்யறான், அவன் ஹஜ்ஜு முறியாது. ஏன் முறியாது? அது இடம் பெருசா இருக்குதுல்ல, இடம் பெருசா இருக்கான். லிசியாத்தில் மஹல்லி, அற்புதமான ஆய்வு. இடம் ரொம்ப பெருசா இருக்குது, முழுசா சுகம் கிடைக்கல. இப்படி கேவலமா அசிங்கமா எழுதி வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேட்டா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் தெளிவா விளக்கணும். ஒப்பந்தத்தில் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு விஷயத்துக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் அவர்களிடத்துல நான் கேட்கிறேன். ஆதாரங்கிற பேர்ல லைட்டா அப்படி காட்டிட்டு போனாங்க, ஆனா வாதத்தையும் வைக்கல, உருப்படியான கேள்வி அவங்க கேட்கல. அவங்க கேட்காட்டினாலும் அந்த விஷயங்களை நாங்க விட மாட்டோம். நீங்க எதெல்லாம் இஜ்மா கியாஸுக்கு ஆதாரம் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ அதுக்குரிய ஆதாரங்கள் அத்தனை வையுங்க. என்ன சொன்னீங்க? வஜபத்துன்னு ஒரு ஹதீஸை சொன்னாங்க. ஒரு மையத்து வந்தோடனே மக்கள் எல்லாம் சொன்னாங்க வஜபத்துன்னு. அதுல என்ன வாதம் வச்சீங்க? போற போக்கில் வஜபத் சொல்லிட்டு ஆதாரம் ஆயிருமா? அதுல என்ன வாதம்? அதுக்கு பின்னாடி உங்களுடைய கேள்வி என்ன? அதை சொல்லலையே நீங்க, அதை சொல்லுங்க, நாங்க பதில் சொல்லுவோம். அடுத்து சொன்னாங்க ஃபைன் தராஸதும் ஃபீ ஷைஇன், அந்த வசனத்தை சுட்டி காட்டி உலில் அம்ரி மின்கும், அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இருக்குன்னு சொன்னாங்க. அதை வைக்கும் போதே அவங்க நேரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி அது வைக்கணும்ல, அதுக்கு பின்னாடி வைக்கல. சும்மா 10 ஆதாரத்தை காட்டியிருக்கோம், 10 குர்ஆன் வசனத்தை காட்டியிருக்கோம். அதுல என்ன வாதம் வைக்கிறீங்க? அதுல என்ன உங்களுடைய கேள்வி? உங்க நேரம் முடிஞ்சதுல இருந்து ஒழுங்கா வாதம் வைக்கலையே. அடுத்து ஞாபகப்படுத்த வேண்டாமா? தெளிவா வாதம் வைக்கணும். அடுத்து பாருங்க, இந்த துஹுரு இந்த என்ன தூரு ஹைலு 2 அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சலாசத்த குருன்னு குரான்ல வருது, அதுக்கு துஹுருன்னு ஒரு அர்த்தம் இருக்குதான், ஹைலுன்னு அர்த்தம் இருக்குதான், கருத்து வேறுபாடு இருக்குதான். சரி, கருத்து வேறுபாடு இருந்துட்டு போகுது. அதுல உங்களுடைய வாதம் என்ன? கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால உங்களுக்கு இஜ்மா ஆயிருமா? இஜ்மாவுக்கு ஆதாரம் ஆயிருமா? எத்தனை விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்கு, அதெல்லாம் ஆதாரமா உங்களுக்கு? உங்களுடைய வாதங்களை வைக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் அவங்க தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து ஷாரானியுடைய கூற்றுக்கு ஒரு பதில சொன்னாங்க. ஷாரானி இமாம் தன்னுடைய புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள் நிறைய சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஒரு ஆதாரமா நூலையும் சொன்னாங்க. அந்த நூலை அவர்கள் வாசிக்கணும், அந்த நூல் பேரை சொல்லட்டும், அதுல அரபி இபாரத்தோட ஷாரானி என்ன சொன்னாருங்கிறத தெளிவாக அவர்கள் என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். சரி, ஒரு பேச்சுக்கு ஷாரானி இமாம் அப்படிதான் சொல்லி இருக்கிறார், அவங்க கருத்துல இமாமு ஷாரானி வந்து அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லியிருக்காரு? என் புத்தகத்தை இல்ல எல்லாம் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க என்ன செய்யணும்? நியாயமானவங்களா இருந்தா, ஷாரானி இதுல நிறைய கலந்து போச்சு, எது சரி எது தப்புன்னு தெரியல, மொத்தத்துல ஷாரானியை தூக்கிடுவோம் அப்படிலாம் நீங்க முடிவெடுக்கணும். இப்ப நீங்க லிஸ்ட கொடுக்கணும். ஷாரானியுடைய கூற்றுகள்ல, எழுத்துக்கள்ல, அவர் எழுதிய புத்தகங்கள்ல எதெல்லாம் இடைச்சொற்கள் செய்யப்பட்டது, பொய்யர்களால் சேர்க்கப்பட்டது, எதெல்லாம் அவர் ஒழுங்கா எழுதினது, அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, அந்த லிஸ்ட கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல ஷாரானி இமாம் சொல்றாரு பொய்ய சேர்த்துட்டாங்கன்னு, அது கூட உங்க கருத்துப்படி சந்தேகத்துக்குரியதாயிருச்சுல, அதை கூட வேற ஒருத்தன் சேர்த்திருக்கலாம்ல உங்க வாதப்படி பார்த்தா. அப்ப இதற்கு அவர்கள் தெளிவாக பதில் சொல்லணும். அடுத்து நம்ம குர்ஆன் வசனத்தை தெளிவா சொன்னோம். வலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின், அந்த வசனத்தை வாசிச்சு காட்டி அதுல நம்ம என்ன சொன்னோம், இதுல இஜ்மாவுக்கு எங்கெங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டோம். எல்லாம் இவங்க காட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இஜ்மான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அந்த வசனத்துல அது இருக்காது. இப்படித்தான் இவர்கள் காட்டிய எல்லா வசனங்களும் அமைந்திருக்கிறது. அந்த வசனத்துல என்ன இருக்குது? நஃபரன் இருக்குது, புறப்பட்டு செல்ல வேண்டாமா. இவங்க வைக்கிற அர்த்தம் என்ன? ஆய்வு செய்ய வேண்டாமா அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க.
தெளிவா புறப்பட்டு போகணும். ஆதாரம், ஒரு தலீல், ஒரு குர்ஆன் வசனம், ஹதீஸ், இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு புறப்பட்டு போய் அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து விட்டால் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நாங்கள் இதை மறுக்கலையே. மார்க்கத்தை தெரிந்தவர்கள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். இதை நாங்கள் மறுக்கலையே, ஒத்துக்கொண்ட விஷயம் தானே. ஆனா தீன் என்பது என்றால் குர்ஆன், ஹதீஸ், அப்புறம் இஜ்மான்னு சேர்க்கிறீங்களா, அதுக்கு எங்க இந்த வசனத்தில் இருக்குது? அதான் நம்ம கேட்கிறோம். அதே வசனத்தில் ஒலி யுந்திரு கௌமஹு, தன்னுடைய சமுதாயத்தை அவர்கள் எச்சரிப்பதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டாமான்னு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? இஜ்மா கியாஸ் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மதுஹப் அசிங்கத்தெல்லாம் பட்டியல் போட்டோம். இது குர்ஆன் கிடையாது. அதில் எந்த மூமினுக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. நாங்க சொன்ன பட்டியல் போட்ட இந்த அசிங்கங்களை, கேவலங்களுக்கு எந்த ஒரு மூமின் இது குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்கன்னு எந்த ஒரு மூமினும் சொல்ல மாட்டான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? இதெல்லாம் மார்க்கம்னு கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறீங்க. அப்ப உங்க கருத்துப்படி பார்த்தா இது இஜ்மாவுல இருக்கணும் அல்லது கியாஸ்ல இருக்கணும். இஜ்மாலையும் இருக்காது, கியாஸ்ல இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த குப்பை எதுக்கு எழுதி வச்சீங்க? நாலுதான் நம்ம மார்க்க ஆதாரம், குர்ஆன் இல்ல, ஹதீஸ் இல்ல, இஜ்மா உள்ள, கியாஸ் இல்லைன்னு சொன்னா அப்ப இது எதுக்கு எழுதி வச்சீங்க? மார்க்கத்தை எச்சரிக்கணும் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. இந்த அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது. இந்த அசிங்கத்தெல்லாம் போட்டா எச்சரிக்கிறதா, விபச்சாரத்தை தூண்டுவதா, துபுருக்குள்ள கையை விடுறது, ஃபர்ஜுக்குள்ள கையை விடுறது, மாட்டோட போய் சேர்றது, பன்னியோட சேர்றது, நாயோட போய் சேர்றது, வெட்டப்பட்ட தூக்கி சொருகிக்கிறது, இதெல்லாம் எச்சரிக்கக்கூடிய விதமா? இதெல்லாம் எச்சரிக்கக்கூடிய லட்சணமா? அப்ப என்ன காட்டுறீங்க? நீங்க செய்யறதுக்கும் அந்த வசனத்துக்கும் எல்லாம் கூட சம்பந்தம் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவங்க இஜ்மாக்குன்னு எடுத்து வச்ச ஒரு ஆதாரம் கூட நிக்கல. ஒரு ஆதாரம் கூட உருப்படியான ஆதாரம் கிடையாது. எல்லாத்துக்கும் அது ஆதாரம் இல்லை என்பதை நிரூபித்து விட்டோம். அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள வஹி மட்டும்தான் ஆதாரம் என்பதற்கு ஏராளமான செய்தியை காட்டணும். இவங்க இஜ்மா கேஸ்ல எப்படி இஜ்மா எடுத்திருக்காங்க பாருங்க. குர்ஆன்ல வந்து கசஸ்ல 9வது ஆயத்தில் வருது, ஃபிரௌனுடைய மனைவி சொல்லுவா, அந்த ஃபிரௌன் இந்த மூசா நபி வந்து கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இவங்க தலீம் புக்கில் பெருசாக பாராட்டக்கூடிய இப்னுல் அரபி, அவங்களுக்கு வந்து பெரிய ஷேகுல் ஆரிஃபின், அந்த இப்னுல் அரபி வந்து தலீம் புக்கில் அவர் ரொம்ப பெருசாக பாராட்டுறாங்க, அவர் கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அந்த இப்னுல் அரபி சொல்றாரு, அவர் வந்து இவங்க ஏற்றுக்கொண்டு அறிஞராக இருப்பதால் மரியாதையாக பேசுறேன், மரியாதையாக பேசுவதில் தகுதியான ஆள் கிடையாது. அது இப்னுல் அரபி சொல்றாரு, வகான குர்ரத் ஐனின் லி ஃபிரௌன பில் ஈமான் இல்லதி அத்தாஹுல்லாஹு இன்தல் கரக், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படும் பொழுது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஈமானின் காரணமாகத்தான் மூசா நபி ஃபிரௌனுக்கு கண்குளிர்ச்சியாக இருந்தார். யாரு கண்குளிர்ச்சியா? ஃபிரௌன் வந்து மௌத்தாகும் போது முஸ்லிமா மௌத்தானான். அவர் சொல்றாரு, ஃபகபிலஹு தாஹிரன் முதஹரன் லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குபுஸ், அந்த ஃபிரௌன் அவன் பரிசுத்தமானவராக எந்த விதமான பாவம் செய்யாதவராக கைப்பற்றப்பட்டார். இப்னுல் அரபி வந்து இது ஃபுசூஸுல் ஹிகம் என்ற நூலில் வந்து 200-201 பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்க பாராட்டக்கூடிய இவங்க இஜ்மா கியாஸ்ல இப்படி தான் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஃபிரௌனை வந்து முஸ்லீம் ஆக்குவாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் காஃபிர்னு சொல்லுது, இவங்க என்ன செய்வாங்க? இவங்க வந்து முஸ்லீம் ஆக்கி விட்டுருவாங்க. இன்னொன்று இப்னுல் அரபி சொல்றாரு, வ இன் கான ஃபிரௌன் ஐனல் ஹக் ஃபசூரத் லி ஃபிரௌன், ஃபிரௌன் தான் அல்லாஹ்வாக இருந்தாலும் அந்த தோற்றம் ஃபிரௌனுக்குரிய தோற்றம் தான். ஃபிரௌனுக்கு ஒரு உருவம் இருக்குமா இல்லையா? அந்த உருவம் ஃபிரௌனுக்குரிய உருவம் தான். ஆனா ஃபிரௌன் யாரு? அல்லாஹ். யார் சொல்றா? இப்னுல் அரபி. இவங்க தாலீம் புக்கில் பெருசா பாராட்டுறாங்களே இப்னுல் அரபி, அந்த தாலீம் புக்கில் வருது. இவங்க பாராட்டக்கூடிய அந்த இப்னுல் அரபி சொல்றாரு, தாலீம் புக்கிலே வருது. அதே மாதிரி மதுஹப் நூல்களே வருது. ரத்துல் முஹ்தார்ல 2வது பாகத்துல 498 பக்கத்தில் வருது. நமக்கெல்லாம் தெரியும் லைலத்துல் கத்ர் ரமலான் மாசத்துல இருக்குன்னு சொல்லி. இப்னுல் அரபி சொல்றாரு, லைலத்துல் கத்ர் வந்து ஷாபான்ல இருக்குதான், ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர்ல இருக்குதான். அழகா குர்ஆன் சொல்லி காட்டு, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், குர்ஆன் லைலத்துல் கத்ர்ல இறக்கணும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன், ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் இறங்குச்சுன்னு குர்ஆன் சொல்லி காட்டுது. தாலீம் புக்கை எழுதி வச்சிருக்காங்க. இப்னுல் அரபி சொல்றாரு, லைலத்துல் கத்ர் எங்க இருக்குதாம்? அது ஷாபான் மாசத்துல இருக்குது. தெளிவா குர்ஆனுக்கு மாற்றமா இவங்க அறிஞர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த அறிஞர்களை ஷேகுல் ஆரிஃபின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன அதான் இஜ்மாங்கிறாங்க. ஆனா அவங்க நேரடி குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் உங்க இஜ்மா, இதுதான் இவங்களுடைய இஜ்மா, இதுதான் இவங்களுடைய கியாஸ். பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு இவங்க இஜ்மா கியாஸ் லட்சணம் இருக்குன்னு சொல்லி. அது போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, ரொம்ப நிதானமாக காலையிலிருந்து இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏன் திடீரென்று ஆவேசப்படணும்? ஷருத்து இப்படித்தானு ஏன் உரிமை ஆவேசப்படணும்? தெரியாமல இருக்குது. சருத்தை கொழுகி வச்சிருக்கிறீங்களே, தெரியாமல இருக்குது. ஷருத்து நிபந்தனை எழுதினவர் இங்க விவாதத்தில் இல்லை என்கிறார். அப்படி ஒரு நிபந்தனை இருக்குதா? விவாதம், அந்த நிபந்தனை எழுதினவர்கள் இங்கே விவாதத்தில் அமர வேண்டும் என்று ஒரு நிபந்தனை போட்டு இருக்கிறீங்களா? அதை மீறி இருந்தா தான் நீங்க சுட்டி காட்டணும். அப்படி ஒரு நிபந்தனை போடப்படவில்லை. யாரு வேண்டுமென்றாலும் நீங்க கூட்டிடுவாங்க, அப்படித்தான் எங்க சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி ஏன் அவங்க உட்காரல குறை சொல்றீங்க? நிபந்தனை இல்லாதது பேசாதீங்க. நாம கேட்கிறோம், தலைப்பில விவாதமா நிலைப்பாட்டில விவாதமா? தலைப்பில விவாதமா நிலைப்பாட்டில விவாதமா? தலைப்பில பேசுவோம். ஃபிக்ஹ் என்பது உசூலுக்கு கீழால் வருகிறது. ஃபிக்ஹில் இருந்து, ஃபிக்ஹில் உள்ள சட்டங்கள் எங்கிருந்து வந்தன? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா வல் கியாஸ் ஸஹீஹில் இருந்து வந்தது. மூலாதாரத்தை முதலில் நிரூபியுங்கள், அதற்கு பிறகு ஃபிக்ஹுக்கு இறங்குங்கள். ஆபாசத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அதுக்கு தனி தலைப்பு போடுங்கள். ஃபிக்ஹில இருக்கும் ஆபாசங்கள் பேச வர்றோம். இப்ப ஆபாசத்தை யாரு கதைக்கிறீங்க அம்பலமாக போகுது. ஆபாசத்தை ஏன் தேடுறீங்க? அதெல்லாம் இங்க அம்பலமாகத்தான் போகுது. திருப்பந்த சகோதரர் கேட்கிறார், சலாசத்து குருவுல இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறேன்னு கேட்கிறார். 3 முறை சொல்லிட்டேன். அகீமு ஸலாவில என்ன இஜ்மா இருக்கிறேன்னு கேட்டாங்க. தொழுகையை நிலைநாட்டுங்கள். எல்லா அறிஞர்களும் மூமின்களும் அந்த ஆயத்திலே தொழுகை தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒற்றுமைப்பட்டார்கள். அப்ப அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் வஹீல சொன்னது பின்னால ஏன் ஒற்றுமைன்னு கேட்டார்கள். நாம கேட்டோம், அல்லாஹு தஆலா வஹீலே சொன்ன எல்லாவற்றிலும் எல்லாரும் ஒற்றுமையா? அப்ப ஒற்றுமைப்படாத ஆயத்துகளின் கருத்துகளில் மூமின்கள் எல்லோரும் ஒன்று சேரவில்லை. எந்த ஆயத்தினுடைய கருத்திலே ஒற்றுமைப்பட்டார்களோ அதிலே மூமின்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அதுக்கு பெயர் இஜ்மா. நான் இவங்களை இவ்வளவு நேர விவாதத்தில் இருந்து புரிஞ்சு கொண்டது என்னண்டா, இஜ்மாவை இவங்க தப்பாக புரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. இஜ்மா என்பதை ஒரு பிழையான கண்ணோட்டத்தோடு விளங்கி வந்துட்டாங்க. இஜ்மா என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் வைத்து ஒரு 4-5 உலமாக்கள் அல்லது ஒரு ஹோல்ல எல்லாரும் ஒன்று கூடி இதுதான் புதிய சட்டம் என்று சொல்றதுதான் இஜ்மான்னு விளங்கிட்டாங்க. அதை நாங்க சொல்லவே இல்லை. அப்படி ஒன்றல்ல இஜ்மா. குர்ஆனில் ஹதீஸில் இருக்கிறதில் ஒற்றுமை காண்பதை இஜ்மா. அதுக்கு தான் கேட்கிறோம், இஜ்மா இல்லை என்றால் குர்ஆனை காட்டுங்கள், இஜ்மா இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய காபாவை காட்டுங்கள், இஜ்மா இல்லை என்றால் சஃபா மர்வாவை காட்டுங்கள். திருப்பி திருப்பி கேட்கிறோம். ஷாரானியுடைய கிதாபை படிக்க சொன்னார்கள். இங்கே ஷாரானியுடைய கிதாபுகளையும் ஆதாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சருத்து போட்டிருந்தால் அதையும் கொண்டு வந்திருப்போம். இங்க என்ன போடப்பட்டிருந்தது? குர்ஆனும் ஹதீஸும் தான் நீங்க பேசணும். அதனால் நாங்கள் அதை பற்றி பெருசாக எடுக்கலாம். ஆனாலும் ஃபெக்ஸில் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு மினனுடைய கிதாபை கொடுக்குறோம், உடனே எடுத்துட்டோம். அதை உடனே எடுத்துட்டோம், மினல் எடுத்து காட்டுறோம் நாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப மதுஹபில் இருந்து தாவி இப்னுல் அரபி, இப்னுல் அரபிக்கும் இங்கே என்ன தொடர்பு நமக்கு? இப்னுல் அரபி ஷாஃபி மதுஹபுடைய இமாம் ஒருத்தரா? இப்னுல் அரபியா இந்த சிலோன்ல இருக்கிற எல்லாரும் பின்பற்றாங்க. இப்னுல் அரபி எங்க உள்ளதை தூக்கி வைக்கிறீங்க? தலைப்புக்குள்ள வாங்க. இதைத்தான் கேட்கிறோம். இப்னுல் அரபி என்ன எழுதி இருந்தா நமக்கு என்ன? யாரு எதை எழுதி வச்சிருக்கட்டும். மூலாதாரம் இஜ்மாவும் கியாஸும் மூலாதாரமா இல்லையா? ஒரு சகோதரர் சொல்றாரு, இஜ்மா கியாஸ் மூலாதாரம் அல்ல என்று குர்ஆனால நிரூபிச்சிட்டோமா? எங்க நிரூபிச்சீங்க? உண்டு காட்டுவீங்களா? ஒரு ஹதீஸ் காட்டினீங்களா? காண்பிக்க இல்லையே. தலைப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை பேசுறதுக்கு அங்க இல்ல ஒன்றும் பாயிண்ட் இல்ல. 10க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை காட்டினோம். அதை விளங்கிக் கொள்ள பிழையான அர்த்தத்தோட வந்திருக்கிறதுனால அதில் உள்ள கருத்தை விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கிறாங்க. அதுதான் இங்குள்ள உண்மையான நிலைப்பாடு. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சொன்ன ஆயத்துகளுடைய விஷயத்தில் சில கேள்விகளை கேட்டார். நல்ல வேளை நானும் அதை மறந்து தான் விட்டுட்டு அவர் நினைவு காட்டினார். ஃபைன் தனாசுகத்தும்ல எங்கே அவங்க இஜ்மாவை நிறைய நிறுத்தினாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். முன்னால் பேசின சகோதரர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். கடைசியில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பா சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆக்ரோஷம்னு தெரியல.
அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பேசுங்க, ஒழுங்காக தெளிவாக பேசலாம். அப்போ தான், இல்லாட்டா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, தடமாறி போயிடுவீங்க. சரி பாருங்கள், அடுத்து அவங்க அந்த ஃபைன் தனாசாத்தும், உண்மையிலே ரொம்ப நன்றி, அந்த ஆயத்தை நினைவு காட்டினாங்க. நான் தான் அதை எடுத்து சொல்லியிருக்கணும். அந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், ஃபைன் தனாசாத்தும் ஃபி ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். ஏதேனும் ஒரு விஷயத்தில், ஒரு மார்க்க சட்டத்திலே உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் நீங்கள் அதை திருப்புங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை விளங்கியவர்கள் இருப்பார்கள் உங்களிடத்தில், சரியான முறையில் குர்ஆனை விளங்கியவர்கள், சரியான முறையில் ஹதீஸுகளை விளங்கியவர்கள். உடனே சொல்லுவாங்க, டைரெக்டாக குர்ஆன் ஹதீஸின் பக்கம் தானே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனி சப்ஜெக்ட். நேரடியாக குர்ஆனை உங்களால் ஆய்வு செய்ய இயலுமா இல்லையாங்கிறது தனி சப்ஜெக்ட். இங்கே என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஆயத்திலேருந்து என்ன விளங்கணும்? ஃபைன் தனாசாத்தும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால், அப்போ அந்த நேரத்தில் ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அப்போ கருத்து வேற்றுமை ஏற்படாவிட்டால் என்ன செய்வீர்கள்? யார்கிட்டையும் போக தேவையில்லை, அதை அப்படியே அமல் செய்யுங்கள். இதுக்கு தானே இஜ்மான்னு சொல்கிறோம். கருத்து வேற்றுமை இல்லாத விஷயங்களுக்கு தானே இஜ்மான்னு சொல்கிறோம். நல்ல வேலை அவர் நினைவு காட்டினா, அதனால் நான் எடுத்து சொல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஆயத்துக்களுக்கு வஜபத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். நீ எதுக்கு எதை சொல்கிறோங்கிற கொஞ்சம் யோசித்து சொல்லணும். அது எதுக்கு நம்ம சொன்னோம்? அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த தனி சிறப்பை விளக்குறதுக்கு, அது தனி சிறப்புன்னா சுஹதாவுல்லாஹி ஃபில் அர்த், அந்த சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலையும் சொல்லி காட்டினாங்க. இதைத்தான் வந்து என்ன செஞ்சிருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்புறம் ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், அற்புதமான விளக்கம் சொன்னார். லியத்தஃபக்கஹு ஃபித்தீனுக்கு விளக்கமே வரலை. ஃபலவுலா நஃபரன்னு சொன்னால் என்னண்டா, ஆய்வு செய்கிறதுக்காக வேண்டி புறப்பட்டு செல்லணுமா, புறப்பட்டு சென்ற ஆய்வாளர்களுடைய சொல்ல தான் கேட்கணுமா. ஆயத்துகளை விளங்குறது எப்படி விளங்கணுன்னு தெரியல. ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும், உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தினரிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் நீங்கள் தயாராக வேண்டாமா? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை விளங்குவதற்கு தயாராக வேண்டாமா? உடனே கேட்பாங்க, நஃபரவுக்கு அப்படியே அர்த்தம் இருக்குதுன்னு கேட்குறவங்க தான், நஃபரவுக்கு அப்படியே அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரி, நீங்கள் எப்படி அர்த்தம் வைப்பீங்க? வைங்க. அப்படி நீங்கள் வைக்கிற மாதிரி வைக்கிறதா இருந்தால் எல்லாருமே வெளியில் போய் தான் புறப்பட்டு ஆய்வு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். சரி இருக்கட்டும், அப்படியே அர்த்தம் வைப்போமே, நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்வோமே ஒரு வாதத்திற்காக. லியத்தஃபக்கஹு ஃபித்தீன் ஒலியுன்திரு கௌமஹும், உடனே எங்கே போயிட்டாங்க பாருங்கள். ஒலியுன்திரு கௌமஹுண்டா அந்த அசிங்கங்களை நாங்கள் அந்த வாயால் சொல்ல மாட்டோம். ஏன்னா நிறைய அந்த பேசக்கூடியவர்களுடைய நூல்களிலிருந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம், போட இருக்கிறோம். அப்போ தெரியும் யார் ஆபாசம் யார் அசிங்கம்னு. அப்போ விளங்குவீங்க எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் ஆபாசத்தை திணிச்சு உள்ளே இணைச்சி விட்டுருக்குறாங்க. இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே ஆபாசத்தை இப்படி திணித்தவர்கள் ஏன் ஃபிக்ஹ்ல திணிச்சிருக்க மாட்டாங்க என்ற அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? புரிவீங்க. அப்போ நாங்கள் தோலுரிச்சு காட்டுவோம். அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? ஒலியுன்திரு கௌமஹும்க்கு ஒழுங்கான விளக்கம் சொல்ல வேண்டியதானே. இதான் இன்தாரான்னு கேட்குறாங்க. இன்தார் செய்ய சொல்லி சொல்லுதா இல்லையா? அதை சொல்ல குர்ஆன் ஆய்வாளர்களை, விளக்கம் உள்ளவர்களை விளக்கமில்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுதா இல்லையா? அதுதானே நாங்கள் சொல்கிறோம். உடனே இதான் இன்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறது. அடுத்து போங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இஜ்மாவுடைய இந்த வசனம், وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, நேர்வழி தெளிவான பிறகு ரசூலுக்கு யார் மாற்றம் செய்கிறாரோ, அதோடு மட்டுமல்லாமல் மூமீன்களுடைய வழி அல்லாத வழியை எவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கிறாரோ, எத்தபிய கைர சபீரில் மூமினீன நுவல்லிஹி மாத்தவல்லா, அந்த வழியையே அவர்களுக்கு நாம் சரியாக காண்பிப்போம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், பிறகு அவர்களை நாம் நரகத்திலே சேர்த்து விடுவோம். ஃபசாத் மசீரா, அது தங்குமிடங்களில் மிக கெட்டதாக இருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து
இஜ்மாவுக்கு ஆதாரங்களை எடுக்கலாம் என்று எந்த அடிப்படையிலே சொல்ல முடியும் என்பது எதிர்த்தரப்புடைய வாதம். இப்போ இது போன்ற பல வசனங்களை முன்னால் அதாவது மௌலவி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பிரதான வசனம் இதுதான். இந்த உம்மத்திலே உள்ள மூமீன்கள் வயத்தபி கைர சபீரில் மூமினீன் ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين மூமீன்களுடைய வழிகள் அல்லாத வழியை பின்பற்றுபவர். அப்போ மூமீன்களுடைய வழி அல்லாத வழியை முதலில் என்ன சொல்லப்பட்டது? ரசூலுக்கு மாற்றம் செய்பவர், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்பவர். அப்போ ஹதீஸுக்கு மாற்றம் செய்பவர், சுன்னாவுக்கு மாற்றம் செய்பவர். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸுகளை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு ஹதீஸுகளை பின்பற்ற வேண்டும். ஹதீஸுகள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள், செயல்கள், அங்கீகாரங்கள். இது 3 வகைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுகள் இருக்கிறது. ஒன்று மன்சூகானதாக, அதாவது முன்னால் அந்த சட்டம் இருந்தது, அந்த செயல் இருந்தது, பின்னால் வேறொரு செயலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை மாற்றி விட்டார்கள். மன்சூக் என்றால் மாற்றப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். இப்படி ஒரு வகை. மற்றொன்று அது நபி வழியாக தரிபடக்கூடியது ஒன்று. மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஹாஸான, அதாவது அவர்களுக்கே குறிப்பான பிரத்யோகமான விஷயங்கள், நாம் அவற்றை செய்ய முடியாது. ஹதீஸை பற்றி பிடிக்க வேண்டும் என்று ஹதீஸில் எந்த ஹதீஸிலும் கிடையாது. சுன்னத்தை பற்றி பிடிக்கல் என்றுதான் இருக்கிறது. நாமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், அஹ்லுல் ஹதீஸ் வல் ஜமாத் கிடையாது. அஹ்லு சுன்னத், அதாவது அலைக்கும் பி சுன்னதி, நீங்கள் சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி, யார் குழப்பமான காலத்தில் என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கிறாரோ, இது ஒரு ஹதீஸ். அடுத்து மூன்றாவதாக தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூலி. அப்போ இதெல்லாம் இருக்கு. இதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள், அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்கள். இப்போ நாம் இந்த சுன்னத்தை முதலில் அல்லாஹ் தஆலா சொல்லி சுன்னாவை பற்றி பிடியுங்கள் என்று சொன்னால், பிறகு இஜ்மாவை அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வயத்தபி கைர சபீரில் மூமினீன், மூமின்களுடைய வழி அல்லாத. இப்போ இந்த இடத்திலே மூமின்கள் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள். இப்போ இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுக்கு முக்த, அதாவது இக்திதா செய்யக்கூடிய, அவர்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள் முஜ்தஹிதீன்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள் தான். தமிழ்நாட்டிலே 7000 பள்ளிவாசல்களிலே இமாமாக 7000 பள்ளிவாசல்களிலே தொலை வைக்கப்பட்டது என்று சொன்னால் தொலை வைத்தவர் இமாம் தான். பின்னால் நூற்றுக்கணக்கானவர்கள் தொழுதார்கள், ஆனால் எல்லாரும் தான் தொழுதாங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி வைக்கும்? இஜ்மா என்று சொன்ன என்ன விளங்க வேண்டும் என்றால், அதாவது பெரும்பாலான அறிஞர்கள் நம்பிக்கையாளர்களுடைய, மூமின்களுடைய ஏகோபித்த முடிவு என்றுதான் விளங்க வேண்டும். பெரும்பாலான முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவு என்று விளங்கிவிடக்கூடாது. அதே போன்று அறிஞர்கள் என்று சொன்னால் சாலிஹீன்கள், நல்ல அறிஞர்கள். இதை நாம் இந்த இஜ்மாவுடைய இந்த விளக்கத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஹலீஃபாவாக யாரை நியமிப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே ஹலீஃபா, அதாவது ஆட்சி தலைவராக, ஜனாதிபதியாக யாரை நியமிப்பது? ஒரே குழப்பமாக இருக்கிறது. பனு சாயிதா அவர்களுடைய வீட்டிலே ஆலோசனை நடக்கிறது சஹாபாக்களுக்கு மத்தியிலே. அப்போ அன்சாரிகள் சொல்கிறார்கள், மின்னா அமீரும் மின்கும் அமீரும், ஒரு வருஷம் நாம அமீராக இருப்போம், ஹலீஃபாவாக இருப்போம், ஒரு வருஷம் என்ன செய்யட்டும், முஹாஜிரீன்கள் அமீராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும். மின்னா அமீருன், ஒரு வருஷம் ஹலீஃபாவாக நாம இருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மீண்டும் தலைப்பு பிரச்சனைக்கு வந்தார்கள். தலைப்பில் விவாதமா, நிலைப்பாட்டில் விவாதமா? தலைப்பில் தான் விவாதம் பண்ணணும், நிலைப்பாடெல்லாம் கவனிக்கக்கூடாது, அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தலைப்பில் விவாதம் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இஜ்மாவை பற்றி பேசுகிறீங்க. இஜ்மாவை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் தலைப்பில் விவாதம் பண்ணுறதா இருந்தால்? ஏன் தலைப்பு என்ன தெளிவாக ஒப்பந்தத்தில் இருக்குது. என்ன தலைப்பு?
இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது? இதான் தலைப்பு. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது? அங்க இஜ்மாவை பத்தியும் இல்ல, மதுஹபை பத்தியும் இல்ல, எதை பத்தி இல்லாம மொட்டையா இருக்குது தலைப்பு. அப்ப நீங்க எப்படி இஜ்மாவை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? உங்க நிலைப்பாட்டில் தான் வருது. நீங்க இஜ்மாவை பத்தி பேசுறீங்கன்னா தலைப்புல இஜ்மா வரல, உங்க நிலைப்பாட்டில் தான் சுன்னாவும் இஜ்மாவும் கியாசும் சொல்றீங்க. அப்ப நிலைப்பாட்டை வச்சு தானே நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க. அப்ப எங்க நிலைப்பாட்டை வச்சு நாங்க பேசத்தானே செய்வோம். நீங்க உங்க நிலைப்பாட்டை வச்சு பேசும்போது நாங்க பதில் சொன்னோம்ல, அதே மாதிரி எங்க நிலைப்பாட்டை வச்சு நாங்க பதில் சொல்லுவோம். கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். அதான் நியாயமானது. தலைப்பில் இல்லைன்னு சொன்னா நீங்க இஜ்மா பத்தி பேசவே கூடாது. ஏன் பேசுனீங்க? தலைப்பு இல்லாத ஒரு மேட்டரை. இதை நீங்கள் நியாயவான்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, இந்த அகீமுஸ் ஸலா பெரிய இஜ்மாவுக்கு ஆதாரமா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தொழுகை என்று சொல்வதை எல்லா மூமின்களும் தொழுகை என்று தான் அறிந்து கொண்டார்கள். விளங்கிட்டீங்களா? அப்ப இஜ்மாங்கிறது பொய்ன்னு சொல்லி தெளிவா விளக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகை அப் டு பாட்டம், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தெளிவாக தெளிவா விளக்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு எதுக்கு இஜ்மா? இதுக்கு பின்னாடி கொண்டு வந்து காட்டலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வசனத்துக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் என்ற பிறகு நீங்க மூணாவது இஜ்மா சொல்றீங்க. அதுக்கு எப்படி இந்த வசனத்தை நீங்க ஆதாரம் காட்டலாம்? அப்ப இருந்து என்ன இஜ்மாங்கிறது பொய் ஒண்ணும் கிடையாது. ஹதீஸ்ல உள்ளதை கூட ரசூலுல்லாஹ் சொன்னது கூட இங்க இஜ்மான்னு சொல்லி வச்சுக்கிடுவாங்களாம். இஜ்மாவுக்கு பல விளக்கம், பல குழப்பம். இதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். இஜ்மாவுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒன்றுபட்டால் என்று சொல்லக்கூடாதான். இப்ப சொன்னது கேட்டிருப்பீங்க எல்லா பேரும். பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒன்றுபட்டால் இஜ்மா என்று சொல்லக்கூடாது. அப்ப வேற என்னத்தை சொல்ல வர்றீங்க? இப்படி ஒன்ன சொல்றது, அதை மறுக்கிறது. சரி, இஜ்மாவுக்கு நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம், ஒன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிருவோமே. நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள், நீங்க யாரெல்லாம் உண்டாவாக அடிப்படையாக தூணாக கருதுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் சொல்லாத விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்களே. அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள்? அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். காலையிலே கேட்டோம், இஜ்மாவுல 26 கேள்வியை கேட்டோம். இது இஜ்மாவா, அது இஜ்மாவா, நிறைய பட்டியல் போட்டோம். அதற்கு கொஞ்சம் கூட வாயை திறந்தார்களா? அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப இஜ்மாவுல ஒன்றுபட்ட கருத்து இல்லை. அடுத்த சகோதரர்களே, இந்த அந்த வசனத்தை படித்து காட்டினார்கள். இது ஒண்ணு போதும். இவர்கள் குர்ஆனில் இல்லாததை பகிரங்கமாக மக்களுக்கு முன்னாலே சேர்ப்பார்கள். அப்ப மக்கள் முன்னாடி இல்லாட்டினா நல்ல நிறைய சேர்ப்பாங்க. இந்த ஒரு வசனம் போதுங்க உங்களுக்கு. என்ன சொன்னார் அவரு? ஃபைன் தனாஸல்தும் ஃபி ஷைஇன் ஃபருத்து இலல்லாஹி வர் ரசூல். அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் திருப்பி கொண்டு போங்கள். அப்படித்தான் இருக்குது. இதுக்கு இவர் என்ன அர்த்தம் வைக்கிறார்னா, கருத்து வேறுபாடு இல்லாவிட்டால் அறிஞர்களிடம் கொண்டு செல்லுங்கள் இருக்குதான். வழங்குதா உங்களுக்கு? இப்படித்தான் எல்லாத்துலயும் ஃப்ராடு. எந்த வசனத்தை வாசிச்சாலும் இவங்க சொல்றது ஒண்ணு இருக்கும், வசனத்தில் வேற எது இருக்கும். குர்ஆனை படிங்க. குர்ஆனை படிச்சீங்கன்னா குர்ஆன்ல உள்ளதை சொல்லுங்க. கருத்து வேறுபாடு இல்லாவிட்டால் அறிஞருடைய கருத்துக்கு போங்கன்னு உங்க கருத்து. அல்லாஹ்வுடைய வசனத்தோட ஏன் சேர்க்கிறீங்க? ஏன் சொருகிறீங்க? இப்படி சொருகிதான் சமுதாயத்தை கேவலப்படுத்தி அசிங்கமாக்கி வச்சிருக்கிறீங்க. அதுல மட்டுமா சொருகிறீங்க? கண்ட இடத்துல எல்லாம் சொருகி வச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்த சகோதரர்களே, ஃபைன் தனாஸல்தும் ஃபி ஷைஇன் பெரிய ஆதாரமா எல்லாம் இவங்க இதெல்லாம் என்னன்னா அந்த வசனத்துடைய பின்பகுதியை தான் பார்க்கிறது. அல்லாஹ் முன்னாடி என்ன சொன்னா, எங்கிருந்து வசனம் ஆரம்பிக்குது அதெல்லாம் விட்டுருவாங்க. சொன்னாங்கல்ல, வாத்தஸிமு பிஹப்லில்லாஹ் விட்டுட்டாங்க. வலா தஃபர்ரகு, பிரியாதீங்கன்னு இருக்குது. அப்ப முஸ்லிம்கள் ஒன்றுபடணும். எதுல ஒன்றுபடணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒன்றுபடணும் இருக்குதே, அதை மறந்தாச்சு. லா இலாஹ மட்டும் சொல்றது, அல்லாஹ் இல்லன்னு மட்டும் சொல்றது, இல்லல்லா கடவுளே இல்லன்னு சொல்றது, அல்லாஹ்வை தவிர அதை பத்தி பேசுறது இல்ல. இப்படி பேசினா எவ்வளவு பெரிய அறிவீனம். அந்த அறிவீனத்தை தான் ஒவ்வொரு வசனத்திலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாதம் வைக்கிறாங்கல்ல, கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ் ரசூலிடத்தில் செல்லுங்கள். அப்ப கருத்து வேறுபாடு வராட்டினா அவை எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கருத்து வேறுபாடு வராவிட்டால் இஜ்மாவுக்கு போங்கன்னு இருக்குதா? உங்க வாதம் அதுதானே. கருத்து வேறுபாடு வராவிட்டால் இஜ்மாங்கிறீங்க. கருத்து வேறுபாடு வராவிட்டால் என்னன்னு இல்ல, ஒரு பேச்சுக்கு இருக்கு. நான் சொல்லுவேனா, உங்க கருத்துப்படி இதனுடைய அர்த்தத்தை வச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அப்ப வேற ஒருத்தன் ஒரு 5வது 3வது கொண்டு வர்றான், அவன் இதுக்கு ஆதாரம் காட்டுவான்ல.
ஒருத்தர் எதுவுமே இல்லை, கருத்து வேறுபாடாவிட்டா இஜ்மாக்கும் போகாத, குரானுக்கும் போகாத, ஹதீஸுக்கும் போகாத, நீ என்ன நினைச்சுக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கோ, அதுவும் வரும்ல. அப்ப என்னத்த சொல்ல வர்றீங்க? நல்ல வசனத்தை முன்னா இருந்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அதி உள்ளாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வா வர் ரசூல வா அதி உர் ரசூல, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வந்துருச்சா? இதான் வசனத்துடைய ஆரம்பம். வா உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று வந்துவிட்டுதான் உங்களுக்கு ஒரு விஷயத்திலே கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ் ரசூலிடத்தில் திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு வருது. கருத்து வேறுபாடு வராட்டா இஜ்மாவுக்கு போகலாமா? அது வராது. ஏன்? கருத்து வேறுபாடு வந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான்ல, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்பதில் மூமின் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டான். கொண்டா மூமின் இல்ல, காஃபிரு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் கட்டளையில ஒரு மூமின் கருத்து வேறுபாடு கொள்வானா? அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படுறது? கருத்து வேறுபாடு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு கட்டுப்படுறதுல ஒரு மூமின் கருத்து வேறுபாடு கொள்வானா? ஏன்னா அல்லாஹ்வின் தூதர், அதுலயும் கருத்து வேறுபாடு வராது. எங்க கருத்து வேறுபாடு வரும்? அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுவதில் தான் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா அவருக்கு 2 அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஒன்னு, இந்த மார்க்க விஷயங்களை எல்லாம் அவர் இல்லாதெல்லாம் சொல்லுவார், அப்படி ஒரு நேரம், அது அதிகாரம் கிடையாது, அது ஒரு நேரம். இன்னொன்று, அவர் உலக விஷயங்கள்ல சில சட்டத்திட்டங்களை நாட்டுடைய நன்மைக்காக போடுவார். இப்போ ஒரு அமீரு தனக்கு உலக விஷயத்துல வழங்கப்பட்ட அதிகாரத்தை மார்க்க விஷயத்துல கொண்டு வந்து நீ மார்க்கத்துல கடைபிடி அப்படிங்கிறார். இப்ப மூமின் மத்தியில் என்ன கருத்து வேறுபாடு வரும்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று தானே அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி இருக்கிறான். அமீர் இப்படி அல்லாஹ் ரசூல் இல்லாம இவருக்கு மார்க்க விஷயங்களை கட்டுப்படணும்னு சொல்றாரு, கருத்து வேறுபாடு வருதா? அப்ப அல்லாஹ்ட்ட போ, ரசூல் இடத்துல போ, இந்த அமீருக்கு பின்னாடி போகாத. அமீருக்கு பின்னாடி எதுல போகணும்? உலக விஷயங்கள்ல. இந்த மாதிரி பச்சை லைட் போட்டா பஸ் போகணும், ரெட் லைட் போட்டா போக கூடாதுன்னு சொல்றாரு, அதுல கட்டுப்பாடு. நாட்டுடைய நன்மைக்காக வரியை விதிக்கிறாரு, அதுல கட்டுப்பாடு. 4 ரக்காயத்துல 5 ரக்காயம் சொல்றாரு, கட்டுப்படாத. குர்ஆன்ல இல்லாத சட்டத்தை அவரா ஹலால் ஆக்குற, ஹராம் ஆக்குறாரு, இஜ்மான் சொல்றாரு, கட்டுப்படாத. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இதை தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஒரு சம்பவம் விளக்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமீருக்கு கட்டுப்படுங்கன்னு. சஹாபாக்கள் அதை விளங்கிக்கிட்டாங்க. ஒரு படைக்கு போறாங்க, அமீர் என்ன செய்யறாரு? நெருப்புல எல்லா பேரும் குதிங்கிறாரு, நெருப்புல எல்லா பேரும் குதிங்கிறாரு. இப்ப மூமின்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது. சில பேர் என்ன சொல்றாங்க? அமீருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட சொன்னாங்களே, அப்ப நெருப்புல குதிக்க சொன்னா குதிக்கத்தானே வேணும் அப்படின்னு விளங்குறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் குதிக்க கூடாது, அமீருக்கு கட்டுப்படுறதுன்னா அல்லாஹ்வுக்கு பாவமான காரியத்துல கிடையாது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு சொன்னாதான் அதை ஏத்துக்கறணும், துனியா விஷயத்தை சொன்னா ஏத்துக்கலாம், இதுல எல்லாம் ஏத்துக்கிற வேண்டியது இல்ல அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களா, வந்து தீர்ப்பு கேட்கறாங்களா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான்ல, கருத்து வேறுபாடு வந்தா ரசூல்கிட்ட போனே. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலிடத்தில் செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க? இந்த அமீர் சொல்றதை வச்சு இவங்க நெருப்புல கூச்சிருந்தா கியாமத் நாளையும் நெருப்புல தான் இருக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும்? அமீருக்கு கட்டுப்படுறதுங்கிறது இந்த மாதிரி விஷயத்துல கிடையாது. அது ஒரு சுருங்கிய அதிகாரம், உலக விஷயத்துல தான் தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கும் போது அப்ப கருத்து வேறுபாடு வராட்டினா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடு வராது. வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து இந்த லி யத்தஃபக்கஹு ஃபித்தீன் அந்த வசனத்தை படிச்சாங்க. அதுல என்ன சொன்னாங்க? நஃபரன் வருது, அது தயாராகிறதுல அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. தயாராகிறது எல்லாம் அர்த்தம் இருக்குது. நம்ம பேசுற இந்த வசனத்துல என்ன அர்த்தம்? அதான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்துல? வலி யுந்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், தங்களுடைய சமுதாயத்திடம் திரும்பி சென்று விட்டால் அவர்களை எச்சரிக்க வேண்டும். அப்ப சமுதாயத்திடம் திரும்பி போறாங்கன்னா அப்ப நஃபரவுக்கு என்ன அர்த்தம்? படிக்க புறப்பட்டு போயிருக்கிறாங்க, படிச்சுட்டு சமுதாயத்திட திரும்பி வர்றாங்க. பச்சை பிள்ளைக்கு விளங்குற மாதிரி விளங்கலையா? அல்லாஹ்வுடைய வசனம் பின்பகுதி தானே. அப்போ நஃபருக்கு இந்த அர்த்தம் ஏன் குழப்புறீங்க? இந்த அர்த்தம் அந்த அர்த்தம்னு குர்ஆனை ஃபுல்லா படிச்சு அதுக்கு ஒழுங்கான அர்த்தம் செய்யுங்க. சுன்னத்து ஹதீஸ் இதெல்லாம் தேவையா? சுன்னத்துன்னு சொல்லலாமா? அப்ப ஹதீஸ் சொல்லக்கூடாதா? எதுக்கு இந்த வாதம்? அப்ப ஹதீஸ் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்களே, அப்ப அதெல்லாம் வழிகேடா? நீங்களே ஏற்றுக்கொண்ட விஷயத்தை எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பு மௌலவி கடைசியா புதுசா பேசினார் பாருங்க,
அந்த மௌலவி ஒரு ஹதீஸை சொன்னார். நாம அந்த ஹதீஸை எடுத்து வைக்கல, அவர் தான் சொன்னார். என்ன ஹதீஸ் சொன்னாரு? தரக்து ஃபீக்கும் அம்ரைன். அவங்க இஜ்மாக்கு எதிரான ஹதீஸ். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் ஆதாரம் என்பது தெளிவா உணர்த்தக்கூடிய ஹதீஸ். இவங்க அசத்தியத்துக்கு வாதம் பண்ண வந்ததுனால என்ன செய்றாங்க? இல்லாததெல்லாம் உழப்புறாங்களே தவிர அவங்களுக்கே தெரியுது. தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். எத்தனை விஷயம்? 2 விஷயம். அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் வழி தவறவே மாட்டீர்கள். அப்ப 2க்கு மேல போனா இஜ்மா கியாஸ்னு போனா வழிகேடு. 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் வழிகேடு, நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹி வ சுன்னத நபிஹி. அல்லாஹ்வுடைய வேதம், அவருடைய தூதருடைய வழிமுறை. அல்லாஹ் அவங்க நாவுல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? சத்தியத்தை கொண்டு வர்றான். அடுத்து பாருங்க, அபூபக்கர் ஆட்சி தலைவரா வர்றது, அந்த நபிகள் நாயகம் வஃபாத்துக்கு பிறகு ஒரு கருத்து வேறுபாடு வருது. அதுல மின்னா அமீர் மின்கும் அமீர். ஆனா எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு ஒரு அமீர்னு அன்சாரிகள் சொன்னாங்க. மௌலவி சாப் அவர்கள் வந்து 1 வருஷம் நீங்க 1 வருஷம் நாங்கன்னு சொல்றாரு. மின்னா அமீருக்கு மின்கும் அமீருக்கு அந்த அர்த்தம் கிடையாது. மனுஷன் தப்பு வரும், ஒத்துக்கிறோம். அவங்க மௌலவி தானே, தவறா அர்த்தம் செஞ்சிருக்க மாட்டாங்க, எல்லாட்டையும் வரும். அதனால வந்து திருத்தி சொல்லிக்கிறேன். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு ஒரு அமீர் செஞ்சது அங்க பேச்சு வந்து இது மார்க்க விஷயமா? நபிகள் நாயகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அன்தும் அலமு பி உமூரி துன்யாக்கும். உங்கள் உலக விஷயத்தை நீங்கள் தான் நன்றாக அறிந்தவர்கள். வ இன் கான மின் அம்ரி தீனிக்கும் ஃபஇலைய. மார்க்க விஷயமாக இருந்தால் என் பக்கம் திரும்ப வேண்டும். அமீரை தேர்ந்தெடுக்கிறது வந்து குர்ஆன், அது வந்து உலக விஷயம், யாரும் அமீராக்கி கொள்ளலாம், குர்ஆன் சுன்னாக்கு முரண்படாத வகையில். அப்ப மார்க்க விஷயம் எங்க வரணும்? நபிகள் நாயகத்தை வரணும். நபிகள் நாயகம் தெளிவா சொல்லி காட்டுறாங்க. வ இன் கான மின் அம்ரி தீனிக்கும். மார்க்க விஷயமாக இருந்தால் ஃபஇலைய, என் பக்கம் வர வேண்டும், வேற எங்கேயும் போக கூடாது. அது இஜ்மா கிடையாது, அது கியாஸ் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு மாற்றமாக ஒட்டுமொத்த உலகம் ஒன்றுபட்டாலும் அது என்ன கிடையாது? அது மார்க்க சட்டம் கிடையாது என்று தெளிவாக விளக்கி காட்டுறோம். எத்தனை ஆயத்தை எடுத்து போட்டோம், சுப்ஹானல்லாஹ். நாம சொல்லி காட்டணும். வமையு ஷாக்கிக்கு ரசூல் மிம்பாதி மாத்த பையன் லஹுல் ஹுதா. தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்து, இறை தூதருக்கு மாறு செய்யணும் யாரு? மூமின்களுடைய பாதை அல்லாத பின்பற்ற. 2 ஒண்ணுதான். வயத்தபி கைர சபீலில் மூமினின். மூமின்களுடைய பாதை அல்லாதை பின்பற்றக்கூடியவன். இறை தூதருக்கு மாறு செஞ்சால் வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். நீங்க வந்து உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள், பொய்யோடு உண்மையை கலக்காதீர்கள். வலா தக்துமுல் ஹக், உண்மையை மறைக்காதீர்கள். உண்மையோடு பொய்யை கலக்கிறது தான் உண்மையை மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது தான் பொய்யோடு உண்மையை கலக்கிறது. 2 ஒண்ணுதான். அல்லாஹ் விளக்கி சொல்லி காட்டுவான். அப்ப இங்க என்ன அர்த்தம்? வமையு ஷாக்கிக்கு ரசூல் மிம்பாதி மாத்த பையன் லஹுல் ஹுதா. தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்து. எவன் இறை தூதருக்கு மாறு செய்வான்? காஃபிர் மாறு செய்வான். அவன் தான் மூமின்களுடைய பாதையில் போக மாட்டான். மூமின்களுடைய பாதை இறை தூதரை பின்பற்றுவது, வஹியை பின்பற்றுவது. நாம் நிறைய சொல்லி காட்டணும். எப்படி சொல்லி காட்டணும்? இன்னமா கான கௌலல் மூமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வ அத்தஅனா. அல்லாஹ்வின் பக்கம் பாருங்கள், இறை தூதரின் பக்கம் பாருங்கள் என்று சொல்லப்பட்டால் சமிஅனா வ அத்தஅனா, செவியேற்றம் கட்டுப்பட்டோம். இதுதான் மூமினுடைய பாதை. மூமின் என்றால் எத்தபியுன ஹக்க மின் ரப்பிஹிம், அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள ஹக்கை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப இதுதான் மூமினுடைய பாதை. ரொம்ப தெளிவா விளக்கி வச்சுட்டோம். சகோதரர் வந்து அன்தும் ஷோதா உல்லாஹி ஃபுல்லல்ல வரிக்கு வரி படிச்சு என்ன செய்யணும்? அர்த்தம் சொல்லணும். அடுத்ததாக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குப்பைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே பஹ்ருர் ராயிக் என்ற கிரந்தத்தில் ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஒரு கன்னி பெண்ணை எப்படி கண்டறிவது, ஒருத்தி கன்னியா இல்லையா அதை கண்டறிகிறதுக்கு அழகான ஒரு ஐடியா சொல்றாங்க. என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்துக்கிட்டு அவளை நிர்வாணப்படுத்தி என்ன செய்யணும் தெரியுமா? நிர்வாணப்படுத்தினா இதுல இல்ல, அப்படி படுத்தினா தான் செய்ய முடியும். அதுக்கு சொல்றேன், எங்க நிர்வாணப்படுத்தி இருக்கிறதா கேட்க கூடாது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தரீக்கும் ஐரிஃபத்தி அன்னஹா பிக்ருன், அவள் கன்னியா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன தெரியுமா? அந்தபூல அலா ஜிதாரின், அதாவது அவளை ஒரு செவத்துக்கு முன்னாடி